ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சர்ப்ரைஸ் டெஸ்ட் சீரீஸில் நம்ம இந்திய அரசியலமைப்பு, அதாவது 10th பாலிட்டியில் உள்ள இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற பாடம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 30 கொஷின் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லாமே புக் இன்சைடில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா டாப்பிக்கில் இருந்தும் கலந்து தான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி. சரிங்களா? ஸோ போன வீக் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற பாடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கீழே வந்து லைவ் சாட்டில் வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கீழே போனீங்கன்னா லைவ் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அது ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. சார் எப்படி சார் நான் வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு. அந்த லைவ் சாட்குள்ளே போனீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஷினாக வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி சொல்லும்போது நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள், சட்டப்பிரிவுகள் மற்றும் பகுதிகளை கொண்டிருந்தது? ஸோ இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் வந்து ரெண்டுமே ரெண்டுமே இருக்குப்பா. பைலிங்குவல் இருக்கு. தமிழ்லையும் இருக்கும் கொஷின், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. When the Indian Constitution was framed, how many schedules, parts and articles did it contain அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஆன்சர் இஸ் கரெக்ட்பா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 8 அட்டவணைகள், 395 சட்டப்பிரிவுகள், 22 பகுதிகள். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஜவஹர்லால் நேருவின் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஓகேவா? When was Jawaharlal Nehru's objective resolution adopted by the Constituent Assembly of India அப்படின்னு கேட்குறாங்கப்பா. போடுங்க, எது கரெக்டான ஆப்ஷன்? சூப்பர்ப்பா. ஆன்சர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஜனவரி 22, 1947. ஓகேவா? ஸோ அப்போ தான் அந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து இந்திய நிர்ணய சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது? ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனாவது சட்ட திருத்தம், எந்த வருஷத்துல நடந்துச்சு, எந்த அமெண்ட்மெண்ட், எந்த இயர்ல நடந்திருக்கு? ஆப்ஷன் ஏபிசி. ஆப்ஷன் மட்டும் போடுங்கப்பா போதும். ஃபுல்லாலாம் டைப் பண்ண வேணாம். நீங்க வெறும் ஆப்ஷன் மட்டும் போட்டா போதும். சூப்பர், சூப்பர், சூப்பர். பரவாயில்ல. நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க. சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? 1976. ஓகேவாப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. குடியுரிமையை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள். ஃபோர்த் கொஸ்டின். குடியுரிமையை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள் எதுப்பா? 5லேருந்து 10, 5லேருந்து 11, இல்லை 4 to 11, இல்லை 5 to 11? ஆர்டிகல்ஸ் தட் டீல் வித் சிட்டிசன்ஷிப். எந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் சூப்பர்ப்பா. சூப்பர், சூப்பர். ஆன்சர் வந்து
ஆன்சர் ஆப்ஷன் பி கரெக்ட். சட்டப்பிரிவு 5 to 11 ஆர்டிகல் 5 to 11 அதான் வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது. ஓகேவா? ஸோ அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் டேஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும். மேக்னா கார்ட்டா. எந்த கிங்ப்பா? முதலாம் பிரான்சிஸ், முதலாம் ஜான், முதலாம் ஷேவியர், முதலாம் மார்ட்டின். ஏடி 1215ல. சூப்பர். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி முதலாம் ஜான். ஓகேவா? நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. 6th கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் எது? விச் இஸ் த நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம். அடிப்படை உரிமைகளா, அடிப்படை கடமைகளா, அரசு நெறிமுறை கோட்பாடுகளா, இல்ல முக உரையா? பொறுமையா கொஸ்டினை நல்லா பார்த்து நிதானமா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவசரமே இல்லை. இப்பதான் உங்களால நிதானமா யோசிக்க முடியும். இந்த மாதிரி டெஸ்ட்ல தான். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் போய் நம்ம உட்காந்து நிதானமா யோசிக்க முடியாது. இப்பவே வந்து தெளிவா வந்து பண்ணுங்க. ஓகேவாப்பா? ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி எதுப்பா? போடுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போலயே. சியா? நல்லா யோசிச்சு போடுங்க. சி தான் ஆப்ஷனா? ஓகே, ஓகே, ஓகே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேவா? ஸோ அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. அலுவலக மொழிகள் பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் என்னென்ன? ஆர்டிகல்ஸ் தட் டீல் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். எந்த சட்டப்பிரிவுப்பா? அலுவலக மொழிகள் பற்றி கூறுறது வந்து எது? சூப்பர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஆர்டிகல் 343 டு 359. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் தான் நம்மளுக்கு அலுவலக மொழிகள், அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் தேசிய அவசர நிலைகள் ஏற்பட்ட ஆண்டுகள் குறித்து தவறானது. இதுல எந்த ஆண்டுல தேசிய அவசர நிலை வந்து ஏற்படலன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தேசிய அவசர நிலைகள் ஏற்பட்ட ஆண்டுகள் குறித்து தவறானது எது? சூப்பர். இங்கிலீஷ்ல கொஸ்டின் காட்டுறேன்ப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் தி நேஷனல் எமர்ஜென்சிஸ் வர் டிக்ளேர்ட் இன் இந்தியா. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஸோ ஆன்சர் 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் இஸ்
ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த கொஸ்டின் நெறையா தடுமாறுறீங்க. இதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணும். இந்த கொஸ்டின போய் நல்லா ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்தியால தேசிய அவசர நிலைகள் வந்து 1965ல போடல. ஓகேவா? அது வந்து தவறானது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. ஸோ 9த் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை எந்த சொற்களுடன் தொடங்குகிறது? வித் விச் வேர்ட்ஸ் டஸ் த பிரியாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிகின்ஸ்? எந்த வேர்ட வச்சு ஆரம்பிக்கும்? இந்திய குடிமக்களாகிய நாமா, இந்திய மக்களாகிய நாம், இந்திய மனிதர்களாகிய நாம், குடிமக்களாகிய நாம், எதுல வந்து நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த பிரியாம்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்குறாங்க. முகப்புரை. ஏவா பியா? கரெக்டா போடுங்க. பியா? கன்ஃபார்மாப்பா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சொன்னோன்னு ஒருத்தர் டக்குன்னு ஏன்னு மாத்தி போடுறாரு. ஓகே, ஓகே, ஓகே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, இந்திய மக்களாகிய நாம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு பிரியாம்பிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்ப்போம். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் இடம்பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோப்பா? மொத்தமாக. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் இடம்பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மொத்தமாக. அதாவது பிரசன்ட் ஆனது கம்மியா இருப்பாங்க. மொத்தமா உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டது. ஆனா அந்த கூட்டமைப்புகள்ல பிரசன்ட் ஆனது அப்படிங்கிறது கம்மியா இருப்பாங்க. ஆனா மொத்த மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சூப்பர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 389 உறுப்பினர்கள். சரிங்களா? 389 மெம்பர்ஸ். அடுத்து 11th கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்பு எத்தனை திருத்தங்கள் அதில் மேற்கொள்ளப்பட்டன? இந்த அரசமைப்பு சட்டத்தை ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை திருத்தங்கள் பண்ணாங்க? எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு? நம்பர்ஸை தெளிவா பார்த்து போடுங்கப்பா. கன்ஃபியூஸ் பண்ணும். ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? கரெக்டா பார்த்து போடுங்க. சூப்பர். த கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 200 சாரிப்பா 2473 திருத்தங்கள். சரிங்களா? 2473 அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகேவாப்பா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 12th கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் காட்டுறேன். அடுத்து இங்கிலீஷ்ல காட்டுறேன். இங்கிலீஷ் வெர்ஷன் காட்டுறேன். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை எத்தனை அமர்வுகளாக கூடி எத்தனை நாட்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதை பற்றி விவாதித்தனர்? எத்தனை அமர்வுகள் நடந்துச்சு? எத்தனை நாட்கள் நடந்துச்சு? 12th கொஸ்டின் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஹவு many செஷன்ஸ் டிட் த கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி ஹோல்ட் அண்ட் ஹவு many டேஸ் டிட் தே டிபேட் டு டிராஃப்ட் தி கான்ஸ்டியூஷன்? எத்தனை செஷன்? எத்தனை டேஸ்? பொறுமையா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. மற்றவங்க அவசரமா ஆன்சர் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் தப்பான ஆன்சர் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ, உங்களுக்கு என்ன மைண்டில் வருதோ அதை வந்து அப்படியே வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர்ப்பா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 11 அமர்வுகள் 166 நாட்கள். சரிங்களா? 11 அமர்வுகள் 166 நாட்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கொஷின்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து இருக்கும். சரிங்களா?
அரசு நெறிமுறை கோட்பாட்டை பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் விதிகள் எவை? இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குப்பா. அரசு நெறிமுறை கோட்பாடை பற்றி குறிப்பிடும் பகுதி என்ன? விதிகள் என்னென்ன? விச் பார்ட் அண்ட் ஆர்டிகிள்ஸ்? என்ன பாட்டு, ஆர்டிகிள் என்ன? 13வது கொஸ்டின். ஆன்சர் என்னப்பா? ம். வேகம் பத்தலையே. இருந்துருச்சா? சார் போன வாரம் படிச்சது சார். நீங்க இப்ப கேட்குறீங்க. அ. ஓகே, ஓகே. குட். ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பகுதி 4 விதி 36 முதல் 51 வரை. சரிங்களா? பார்ட் 4ல ஆர்டிகிள் 36 டூ 51. ஓகேவா? தெரியலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? ஒரு கொஞ்சம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்குன்னா, அதுக்காக உடனே வந்து யோசிக்காதீங்க. ஐயோ! தெரியலையே அப்படின்னு. என்னன்னு கவனிங்க. இதுல நீங்க கவனிக்கிறது கூட உங்களுக்கு நல்லது தான். தெரியாத கொஸ்டின் தான் நல்லா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்து 14த் கொஸ்டின் பாருங்க. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பொறுத்து கீழ்க்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்கப்பா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிட்டி? எது தவறானதுன்னு கேட்குறாங்க. எல்லாத்தையும் ரீட் பண்ணி ஆன்சர் போடுங்க. எந்த ஆப்ஷன்? கரெக்ட்பா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நீதிமன்றத்தால் தீர்வு காணக்கூடியது. ஓகேவா? ஸோ நீதிமன்றம் தான் அதுக்கான தீர்வ வந்து குடுப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர். பரவால்ல. நெறைய பேர் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க. ஒரு சில பேர் வந்து பிக்கு பதிலா டி அமைக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். இல்ல தெரிஞ்சு தான் போடுறீங்களா? ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. 15வது கொஸ்டின். 42வது சட்ட திருத்தத்திற்கு பொருந்தாத ஒன்றினை கீழ்க்கண்டவற்றில் தேடி கண்டுபிடி. தேடி கண்டுபிடிங்கப்பா. 42வது சட்ட திருத்தத்திற்கு பொருந்தாத ஒன்று. அடிப்படை கடமைகள், மாநில பட்டியல், முகவுரை. ஸோ இங்கிலீஷ்ல கொஸ்டின் கீழ காமிச்சிருக்கேன் பாருங்க. ஐடென்டிஃபை த ஒன் விச் டஸ் நாட் ரிலேட் டு தி 42nd அமெண்ட்மென்ட். 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இதுல எது சம்மந்தப்படலன்னு கேட்குறாங்க. கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி விதி 51A. ஓகேவா? ஸோ அடுத்தது 16வது கேள்வி. சரிப்பா. 16வது கேள்வி பாருங்க. கட்டாய கல்வி உரிமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டது? கட்டாய கல்வி உரிமை எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த வருஷம் ஆட் பண்ணாங்க? எந்த அமெண்ட்மென்ட்? கரெக்ட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 82வது சட்ட திருத்தம் 2002ல. ஓகேவாப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 17வது கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக. எது வந்து பொருந்தலைன்னு பாருங்கப்பா. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். கரெக்டான பேர் இல்ல, இன்கரெக்ட் பேர். பரவாயில்லையே எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. ஏற்கனவே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சோ? மணி சார் எதுவும் போட்டு விட்டாரோ?
சூப்பர், சூப்பர், சூப்பர். சூப்பர்ப்பா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. செட்டியாரரி, தகுதி, வினவு, நீதி பேராணை. அது கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து தவறானது. ஓகேவா? ஸோ அதுக்கு சரியானது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கான ஒரு கொஷின். இதுக்கு சரியானது எது? அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட்ல போடுங்க. இந்த லைவ் கமெண்ட்ல போட வேணாம். வீடியோவோட கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? வீடியோ முடியட்டும். டெஸ்ட் முடியட்டும். ஓகே. இப்போ வந்து அடுத்து 18வது கொஷின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என எந்த சரத்தை அம்பேத்கர் கூறினார்? Which article was described by Ambedkar as the heart and soul of the constitution? எந்த ஆர்டிகல்ப்பா? ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டட் கொஷின்ப்பா இது. நம்ம அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. விதி 32. ஆர்டிகல் 32. சரிங்களா? ஸோ அடுத்து 19வது கொஷின் பாருங்க. அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு எனப்படுவது. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணாங்க? எந்த சட்ட திருத்தத்தை? ஓகே, சூப்பர். ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம். சரிங்களா? 42nd அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதான் வந்து மினி கான்ஸ்டியூஷன் குட்டி சின்ன அதாவது சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் நிறைய திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனால இதுவே வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 20வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பெர்மனன்ட் சேர்மன். ஓகேப்பா. ஆன்சர் இஸ் சூப்பர். கரெக்ட். ஆன்சர் சி தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? சச்சிதானந்தா சின்ஹா வந்து தற்காலிக தலைவரா தான் இருப்பார். ஓகேவா? தற்காலிக தலைவரா வயது மூப்பின் காரணமாக அவங்கள வந்து கொண்டு வருவாங்க. ஆனா ராஜேந்திர பிரசாத் தான் வந்து நிரந்தர தலைவரா வந்து இருப்பார். ஓகேவா? அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நிமிஷம்ப்பா. முகவுரையை சரியான முறையில் வரிசைப்படுத்துக. இதுல எப்படிப்பா இந்த ஆர்டர் வரும்? இறையாண்மை மிக்க, ஜனநாயக, சமய சார்பற்ற, சமதர்ம, குடியரசு இப்படி வருமா? இந்த ஆர்டர் எப்படி வரும்? அந்த பிரியாம்பிள்ல முகவுரையில அந்த ஆர்டர் வந்து எப்படி வரும்? இப்படிலாம் கொஷின்ஸ் வரும்ப்பா. ஸோ கவனமா பாருங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகே. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. ஓகேவா? ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் போலாம். சாரி 22வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் திருத்தப்பட்ட 3 சொற்கள் எவை எவை? அதாவது என்னென்ன சொற்கள வந்து சேஞ்ச் பண்ணாங்க? எதெல்லாம் திருத்துனாங்க? கீழ இங்கிலீஷ் மீடியம் காட்டுறேன் பாருங்க. விச் 3 வேர்ட்ஸ் வர் ஆடட் டு த பிரியாம்பிள் பை அமெண்ட்மென்ட்? ஆன்சர்? ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கரெக்ட்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் திருத்தப்பட்ட 3 சொற்கள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சமதர்ம, சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. சரிங்களா? இந்த 3 சொற்கள தான் வந்து புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 23வது கொஸ்டின்.
சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னப்பா? The word citizen is derived from the Latin word civis. It means அதனுடைய அர்த்தம் என்ன? 23வது கேள்வி. ஆப்ஷன கரெக்ட்டா ரீட் பண்ணி ஆப்ஷன் ஆன்சர் வந்து போடுங்க. சிட்டிசன் என்னும் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்ட இதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்ட்டா போடுங்க. சில பேர் தப்பா போடுறீங்க. அதுவும் அத சரியா ரீட் பண்ணாம போடுறீங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. இந்த 4 ஆப்ஷனையும் நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணாலே உங்களுக்கான சரியான ஆப்ஷன் வந்து கிடைச்சிரும். ஓகே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் என்ன குடுக்கலாம்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நகர அரசில் வசிப்பவர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்க. நரக அரசியல். நரகத்திலயா வசிக்கிறாங்க? அப்புறம் நகர அரசியலில் வராது. நகர அரங்கில். அரங்குனா ஸ்டேடியமா? அதெல்லாம் வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன நீங்க தெளிவா வாசிச்சாலே, இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க ஈஸியா போட்டுறலாம். சரிங்களா? ஸோ இந்த மாரியான கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி பாவம் பார்த்து இப்படி ஏதாவது கொஞ்சம் ஈஸியா உள்ள மாரி ஒரு சில கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து 24வது கொஸ்டின் பாருங்கப்பா. குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு குடிமகன் எத்தனை வழிகளில் குடியுரிமையை இழக்கவும், பெறவும் முடியும்? எத்தன வகையில இழக்கலாம்? எத்தன வகையில பெறலாம்? எத்தன வழிகள் இருக்கு டோட்டலா? ஆன்சர் ஏவா? கரெக்ட்டா போடுங்க. எஸ். கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 3 வழிகளில் இழத்தல், 5 வழிகளில் பெறுதல். ஓகேவா? ஸோ கரெக்ட்டா போடுங்க. 3 வழிகள்ல இழக்கலாம், 5 வழிகள்ல பெற முடியும். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? ரைட்ஸ் டூ ப்ராப்பர்ட்டி எந்த பார்ட்ல சேர்த்திருக்காங்க? கரெக்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பகுதி 12 300 ஏ. அதுக்கு கீழ தான் சொத்துரிமை அப்படிங்கிறத வந்து இப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? 26வது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு எந்த பிரிவின் கீழ் ஆரம்ப கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? Article 45 was amended and under which article was primary education added as a fundamental right?
கரெக்ட்பா. ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர். பிரிவு 21 ஏ. ஆர்டிகல் 21 ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செம்மொழி தகுதி பெற்ற மொழிகளை அதன் ஆண்டுடன் பொருத்தி தவறானதை தேர்ந்தெடுக்க. எது எதெல்லாம் தவறுன்னு கேட்குறாங்க. சூப்பர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கன்னடம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தவறான ஒரு மேட்ரு. ஸோ கன்னடம் வந்து எந்த ஆண்டு வந்து உண்மையிலேயே வந்து செம்மொழி தகுதி பெற்றுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கீழே. ஓகேவா? ஸோ அடுத்தது 28வது கொஷின். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இத்தாலி பாணியில் எழுதியவர் யார்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில எழுதியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில எழுதியிருப்பார். முதல்ல இத்தாலிய பாணியில எழுதி அதுக்கப்புறம் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 29வது கொஷின் பாருங்க. முக முகவுரை எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது? ஃப்ரம் விச் கண்ட்ரிஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் த பிரியாம்பிள் அடாப்டட்? பிரியாம்பிள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம அடாப்ட் பண்ணோம்? எஸ் ரைட். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி அமெரிக்கா. ஓகேவா? யூஎஸ்ஏ. அடுத்து லாஸ்ட் கொஷின். உங்களுக்கான ஒரு ஈஸி கொஷின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருப்பா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஓகேவா? சரி ஓகேப்பா. ஸோ இதோட நம்ம 30 கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த 30 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கமெண்ட்டில் போடுங்க. லைவ் சாட்டில் போட வேணாம். நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய மார்க் எவ்வளோ, உங்கள் நேமு, நீங்கள் இந்த 30 கொஷினுக்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்டு தான்ப்பா. சரிங்களா? இத பார்த்து நீங்க வந்து இது நம்மளுக்கு தெரியுது, இது வந்து நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து நீங்க பயப்படவோ அதெல்லாம் வேணாம். இது எதுக்காகன்னா, கொஷின்ஸ் இப்படிலாம் வரும். ஏன்னா நீங்க ஒரு மைண்ட் செட்ல படிச்சிருப்பீங்க. நீங்க ஒரு கொஷின் நீங்க ஒரு ஐடியால படிச்சிருப்பீங்க. இப்போ கொஷின்ஸ் இப்படிலாம் வருது, இப்படிலாம் கேட்குறாங்க. இப்ப இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல்ல ஒரு நோட் எடுத்து என்னென்ன கொஷின்லாம் தப்பு பண்ணீங்களோ, அந்த கொஷின பூரா எழுதுங்க. சரியா நீங்க சொன்னத பூரா விட்டுருங்க. சரிங்களா? அதாவது ஒண்ணு வந்து நீங்க ஆன்சர் தெரிஞ்சு தப்பா சொல்லியிருப்பீங்க. அந்த கொஸ்டின பூரா எடுங்க. இன்னொன்னு நீங்க தெரியாம சரியா சொல்லியிருப்பீங்க. சும்மா நீங்க ஒரு ஆப்ஷன போட்டிருப்பீங்க. ஃப்ளூக்ல அது சரியா வந்திருக்கும். அதையும் எடுங்க. 3வது எதெல்லாம் தப்பு பண்ணீங்க. இந்த 3 ஏரியால உள்ள கொஸ்டினையும் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க சரியா போட்ட கொஸ்டின விட்டுருங்க. எதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த 3 டைப்ல உங்களுக்கு இருக்கோ, அந்த கொஸ்டின்ஸ மட்டும் எடுத்து, அந்த ஏரியாவ திரும்ப போய் புக்ல இப்ப செக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும். இது அப்படியே உங்களோட மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். சரியா? ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின் தப்பாச்சோ அது வரைக்கும் நல்லது. அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து அத திரும்ப பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? சரி ஓகே. இதோட நம்ம இந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய மார்க் அந்த எவ்வளோ மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம மீண்டும் வந்து நாளைக்கு இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட்ல வந்து சந்திக்கலாம். ஸோ அது என்ன எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன்.
எப்போ இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவாப்பா? சரி, ஓகே. தேங்க் யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி தான் இங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டெஸ்ட் வந்து ரொம்ப தெரியுது. நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், பாதி படிச்சுட்டேன், 10% படிச்சுட்டேன், 20% படிச்சுட்டாலும் பரவால்ல. டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறத பாருங்க. பயப்படாதீங்க. அப்பதான் பயம் போகும். ஓகேவா? நீங்க டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ண தான் உங்களுடைய பயம் அப்படிங்கிறது வந்து போகும். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து குடுக்குறோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ நம்ம வந்து மீண்டும் வந்து நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.